நம்ம எல்லாருமே நம்ம ஸ்டோரியில ஹீரோ தான், நல்லவங்க தான், அன்பானவங்க தான். ஆனா ஒரு உண்மையை சொல்லிட்டா, வேற யாரோட கதையிலையோ நீங்க தான் வில்லன். நான் வில்லனா? ரியாலிட்டி செக்க பார்க்கலாமா? யாரோ ஒருத்தருக்கு நீங்க தான் அவங்க நம்பிக்கையை உடைச்சவங்க. யாரோட பார்வையிலையோ நீங்க ஒரு டாக்ஸிக் எக்ஸ், இல்லைனா ஒரு கெட்ட பாஸ். அவங்க புக்ல நீங்க ஹீரோ கிடையாது, அவங்க லைஃப்லயே கெடுத்த பிளாட் ட்விஸ்டே நீங்க தான். ஆனா நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம எப்பவுமே நம்ம இன்டென்ஷன்ஸை வச்சு தான் நல்லவங்கன்னு முடிவு பண்ணுவோம். ஆனா மற்றவங்க நம்ம செய்யற செயலோட இம்பேக்டை வச்சு தான் நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க உங்க சைட் பவுண்டரிஸை செட் பண்றீங்க, ஆனா அவங்களுக்கு அது ஆரகன்ஸா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப என்ன தப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேரோட கதையில நீங்க வில்லனா இருக்கிறதுனால நீங்க கெட்டவனா ஆயிட மாட்டீங்க. இதுதான் ஹியூமன் நேச்சர். ஒரு ரூமை விட்டு நீங்க வெளியே போன பிறகு அவங்க உங்களை பத்தி என்ன பேசுறாங்கன்றது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எல்லார் கண்ணுக்கும் சேண்டா இருக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம முதுகு பின்னாடி பேசுறவங்களுக்கு நம்ம திரும்பி பதில் சொன்னோம்னா நம்ம போற வேகமும் தடைப்படும், போற நேரமும் டிலே ஆகும். டெய்லியும் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அது தெரிகிற உருவம் இருக்குல்ல, அது தாங்க உங்க மனசாட்சி. அதுக்கு நீங்க நல்லவரா இருங்க. என்னைக்குமே அது ஒன்று தான் கான்ஸ்டன்ட். So always remember to be the first rated version of yourself than a second rated version of someone else. மீண்டும் சந்திப்போம்.